ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அழக பத்தி நம்ம பேசும்பொழுது நம்மளோட சிரிப்பு ரொம்பவே முக்கியம். சோ நம்ம சிரிப்பு ரொம்ப நல்லா இருக்கணும்னா அதுக்கு நம்மளோட பற்கள் அதுவும் ரொம்ப முக்கியம். சோ பல் வரிசை நேரா இருந்தாதான் அழகா இருக்கும் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்மளோட பல்ல நம்ம கிளீனா வச்சுக்கிட்டாலே அது பார்க்க ரொம்ப அழகா தான் இருக்கும். சோ இந்த வீடியோல நம்ம எப்படி பற்களை கிளீனா வச்சுக்கலாம், எப்படி நம்மளோட கம்ஸ் நிறைய நாளைக்கு ஸ்ட்ராங்கா வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்துட்டு இருக்கிறது மிஸ் பியூஸ்டி யூடியூப் சேனல். என்னோட பேர் ரேவதி. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா டூத் பிரஷோட ஷேப், அது வந்து 1717ல ஜெயில ஒரு இங்கிலீஷ்மேன், அவரோட நேம் வந்து வில்லியம் ஆடிஸ், அவரால கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் வந்துட்டு கலவரத்தை தூண்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஜெயில தூக்கி போட்டுட்டாங்க. அவரு ஜெயில இருந்தப்ப அவரோட கூட இருக்க பிரிசனர் வந்துட்டு ஒரு துணி, ஒரு அழுக்கு துணியில உப்பு போட்டுட்டு அதை பல்லுல தேய்ச்சி சுத்தம் பண்றத பாத்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் அன்னைக்கு நைட்டு டின்னர்ல அவருக்கு ஒரு எலும்பு துண்டு கிடைச்சிருக்கு, அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கார்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஜெயில கார்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்டு பிரிசல்ஸ் வாங்கியிருக்காரு. அப்ப வந்துட்டு நம்ம ஷூ பாலிஷ் பண்றதுக்காக அப்பெல்லாம் பிரிசல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அப்ப அது கிடைச்சிருக்கு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அதை வாங்கிட்டு அவர்கிட்ட அந்த எலும்பு துண்டு இருந்துச்சு இல்லையா, அதுல குட்டி குட்டியா ஓட்ட போட்டு அதுல அந்த பிரிசல்ஸ் உள்ள நுழைச்சிட்டு க்ளூ போட்டுட்டு அது வெளியே வராம சீல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அதை டூத் பிரஷை யூஸ் பண்ணி பார்த்திருக்காரு. அது அவருக்கு நல்லாவே எஃபெக்டிவா இருந்திருக்கு, நல்ல கிளீன் ஆகிறத அவர் ஃபீல் பண்ணிருக்காரு. உடனே அவர் ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதை லைட்டா மாடிஃபை பண்ணிட்டு ஒரு கம்பெனியவே ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. டூத் பிரஷ் தயாரிக்கிற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இன்னைக்கும் அந்த கம்பெனி யூகேல இயங்கிட்டு இருக்கு. அந்த கம்பெனியோட நேம் வந்து விஸ்டம் டூத் பிரஷ் அப்படின்னு தான் அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இன்னைக்கும் அந்த கம்பெனி இருக்கு. ப்ராப்பரா பிரஷ் பண்ற டெக்னிக் எப்படின்னா, இங்க கீழே எகுல கீழ இருந்து மேல, மேல வந்துட்டு மேல இருந்து கீழே அப்படி பிரஷ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க அப்படி பிரஷ் பண்ணும் போதுதான் ஜெர்ம்ஸ் எல்லாம் கீழே வரும். சோ அதே மாதிரி இப்படி நீங்க இப்ப கீழே வருவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேல இருந்து கீழே பிரஷ் பண்ணீங்கன்னா நீங்க அழுக்கு எல்லாம் திருப்பி கீழே ஈருக்கு எடுத்துட்டு போறதாதான் அர்த்தம். சோ நீங்க அப்படி பண்ணும் பொழுது சீக்கிரமா உங்களோட கம் வந்துட்டு தேஞ்சிடும். சோ அதனால பிரஷ் பண்றப்ப எப்பயுமே ஆப்போசிட், அதாவது கீழ இருந்து மேல, மேல இருந்து கீழே அப்படி பிரஷ் பண்ணுங்க. உங்களோட ஈர்களை நீங்க நிறைய நாளைக்கு பத்திரமா வச்சுக்கணும்னா சோ ஃபிளாசிங் நீங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும். சோ நீங்க ஃபிளாசிங் பண்றதுனால உங்களோட ஈர்கள் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். சோ ஃபிளாசிங் அண்ட் பிரஷிங் ரெண்டையும் நீங்க டெய்லி கண்டிப்பா பண்ணிடணும். இப்போ வந்து சில பேர் யோசிப்பாங்க, நம்ம பிரஷ் பண்ணிட்டு ஃபிளாசிங் பண்ணலாமா, இல்ல ஃபிளாசிங் பண்ணிட்டு பிரஷிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. சோ பிரஷிங் ஃபிளாசிங் இது ரெண்டுக்கும் எந்த ஆர்டரும் கிடையாது. நீங்க பிரஷ் பண்ணிட்டு ஃபிளாஸ் பண்ணலாம், இல்ல ஃபிளாஸ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணலாம். டூத் பிரஷை எப்பயுமே ஓப்பன் ஏர்ல வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி டூத் பிரஷை கிளீன் பண்றது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. அதுல எக்ஸ்ட்ரா பேஸ்ட் இல்லாம கிளீன் பண்ணி வச்சுட்டாலே போதும். அதே மாதிரி உங்க ஸ்டாண்ட்ல நீங்க வந்து நிறைய டூத் பேஸ்ட் வைக்கிறீங்கன்னா ஒரு பிரஷும் இன்னொரு பிரஷும் மோதாத மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது டூத் பிரஷ் 3 to 4 monthsக்கு ஒரு வாட்டி மாத்திக்கிட்டே இருங்க. சோ அப்பதான் உங்க பல்லு நல்லா கிளீனா இருக்கும். நீங்க ரொம்ப பழைய டூத் பிரஷ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன ஆகிடும்னா ரொம்ப ஹார்ட் ஆயிடும். சோ அதுக்கப்புறம் உங்களோட ஈர்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். சோ 3 to 4 மாசத்துல உங்க டூத் பிரஷ கண்டினியூஸா மாத்திக்கிட்டே இருங்க. உங்க டூத் பிரஷ நீங்க சூஸ் பண்றப்ப சாஃப்டா இருக்க டூத் பிரஷா பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஹார்டா இருக்க டூத் பிரஷ சூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களோட கம்ஸ் அதுக்கப்புறம் என்னாமல சீக்கிரமா தேய்ச்சி எடுத்துரும். சோ அதனால சாஃப்டா இருக்க டூத் பிரஷா பார்த்து சூஸ் பண்ணுங்க. 2 minutes a day, 2 times a day. சோ காலையில 2 நிமிஷம், நைட்டு 2 நிமிஷம், அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 தடவை பல்ல விளக்குங்க. அதே மாதிரி 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பல்ல விளக்காதீங்க. ரொம்ப 2 நிமிஷம் மட்டும் பல்ல விளக்குனா போதும். ஷேரிங் இஸ் கேரிங் தான், பட் டூத் பிரஷ்ல ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க டூத் பிரஷ் ஷேர் பண்றீங்கன்னா உங்களோட பாக்டீரியாஸையும் ஷேர் பண்றீங்கன்னு அர்த்தம். சோ அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனி டூத் பிரஷ் வச்சு அதை யூஸ் பண்ணுங்க. காஃபி, டீ ரொம்ப சூடா குடிக்கிறது தான் பிடிக்கும். பட் அப்படி உங்களுக்கு பிடிக்கும்னா அதை இன்னையில இருந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. உங்க
உங்களால தாங்குற அளவு சூடு அந்த மாதிரி குடிங்க. அதே மாதிரி காஃபி நீங்க நிறைய குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஈர்கள் இருக்கு இல்லையா, அது சீக்கிரமா கரைய ஆரம்பிச்சிடும். சோ மிதமான அளவு சூட்ல குடிங்க. அதே மாதிரி கம்மியா குறைச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 5-6 டம்ளர் குடிப்பீங்கன்னா அதை 2 டம்ளரா குறைச்சுக்கோங்க. அதே போல நீங்க ஸ்மோக் பண்றீங்க, ட்ரிங்க் பண்றீங்க அப்படின்னா உங்க பல்லுக்கு மேல பிளாக்கா அப்படியே பதிஞ்சிரும். அது அப்படியே சரியா பண்ணவே முடியாதுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பழக்கம் இருந்துச்சுன்னா அதை இன்னையோட விட்டுருங்க. அது உங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, உங்களோட பற்களுக்கும் அது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, it's bye from Revati.